வியாதியினால் வரும் கசப்பு. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 38:17 இதோ என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர் என வியாதியின் கசப்பை குறித்து எசேக்கியா அரசர் புலம்பி அழுகிறதை நாம் பார்க்கிறோம். மரண தருவாயில் இருந்த எசேக்கியா அரசரிடம் ஏசாயா இறைவாக்கினர் நீர் பிழைக்க மாட்டீர் என்று சொன்ன பொழுது அவர் தன் மனக்கசப்பையெல்லாம் கண்ணீராக மாற்றி தேவ சமூகத்திலே ஊற்றி கதறி அழுதார். அப்பொழுது ஆண்டவர் அவரின் அழுகுரலை கேட்டு அந்த மாறாவின் கசப்பு நீரை சுவை நீராக மாற்றினார் என நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அவருடைய வாழ் நாட்களையும் 15 வருடம் கூட்டி கொடுத்து எதிரிகளிடமிருந்து வெற்றியையும் கொடுத்தார். அன்பானவர்களே, நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல உடல் நலத்தோடும் இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன் என ஆண்டவர் கூறுவதிலிருந்து ஆண்டவர் நாம் அனைவரும் சுகமாகத்தான் இருக்க வேண்டும் என விரும்புகிறார் என்றும் அதற்கு தேவை நம் ஆன்மா சுகமாக வாழ வேண்டும், அதாவது பாவங்கள் இல்லாமல் வாழ வேண்டும் என்றும் தெரிகின்றது. ஆம், சுகவீனம் பாவத்தினால் வந்தது என்றால் பாவம் மன்னிக்கப்பட்டவுடன் தானாகவே மறைந்துவிடும். ஆகவே இன்றே நம் பாவங்களுக்காக கதறுவோம். அப்பொழுது வியாதிக்காக கதறுவது உடனே காணாமல் போய்விடும். சில வேளைகளில் நமது நோய் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு உதவும் ஒரு கருவியாக அமையலாம். அந்த நோயின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நடப்பதற்குரிய சந்தர்ப்பமாக கூட அமையலாம். அதே நேரத்தில் அந்த நோயோடு கூட வாழ்நாளெல்லாம் வாழ்வது என்றால் அது எத்தனை வேதனையானது. ஆகவே நாம் நம்மையே ஆராய்ந்து பார்த்து நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வாங்கி இயேசுவின் நாமத்தினால் நம் வியாதி நீங்கும்படி அதற்கு கட்டளை கொடுத்தால் வியாதி நம்மை விட்டு நிச்சயம் நீங்கும். மாறாவின் கசப்பு நீரை இனிப்பாக்குவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் அனுபவிக்க வேண்டிய வேதனையை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார். சந்தோஷமாக கைகளை ஆணிகளுக்காக நீட்டி கொடுத்தார். வாரினால் அடிக்கப்பட்டார். எவ்வளவு நல்லவர் நம் ஆண்டவர்! மகிமையில் வீற்றிருக்கின்ற அவர் நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையை சுமந்து மரித்தாரே. எதற்காக? நீங்களும் நானும் வியாதியின்றி சுகமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. அவரை பார்த்து நன்றியோடு சொல்லுவோம், அப்பா, நீர் எனக்காக சிலுவையில் என் வியாதிகளையும் பலவீனங்களையும் சுமந்தீரே, அதற்காக கோடான கோடி நன்றியே செலுத்துகின்றேன். நீர் எனக்காக சுமந்து தீர்த்ததை இனி நான் சுமக்க தேவையில்லை. இப்பொழுதே உம் காயப்பட்ட கரத்தினால் என்னை தொட்டு குணமாக்கிவிடும். நீர் குணமாக்கிவிட்டபடியினால் எனக்கு வியாதியை கொண்டு வந்திருக்கின்ற பிசாசே, உன் கரங்களை என்னிடமிருந்து எடு என நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் வியாதியின் கசப்பை மாற்றுவார். நம் மனக்கண்களுக்கு முன்பாக கல்வாரி நாயகனின் கரத்திலிருந்து வழியும் இரத்தத்தை வியாதிப்பட்ட இடங்களில் தடவுவோம். குணம் கிடைக்கும் வரை இவ்வாறு செய்தால் நிச்சயம் குணம் கிடைக்கும். ஆயிரக்கணக்கில் மருத்துவர்களுக்கு செலவிடும் நாம் காசு பணமின்றி இலவசமாக கிடைக்கும் இயேசுவின் இரத்தத்தை பெற்றுக்கொள்ள தயங்கவே வேண்டாம். இதற்கு பணம் தேவையில்லை, நமது தூய உள்ளம்தான் தேவை. அந்த தூய உள்ளம் நமக்கு கிடைக்க நம் தூய ஆவியார் நமக்காக நம் அருகிலேயே காத்து கொண்டிருக்கின்றார். அவரை துணைக்கு அழைப்போம். வியாதியின் கசப்பை மாற்றுவோம். ஆமென்.